உண்டாக ஜீவ வார்த்தையில் வேரூன்றுவோம். கிரகிக்க கூடாத காரியம் செய்வார் என்ற தலைப்பில் யோபு 37 அதிகாரம் 5 வசனத்தின் பின்பகுதியை பார்ப்போம். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் இந்நாள் வரைக்கும் நாம் ஆராதிக்கிற தேவாதி தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவர், அவர் சொன்னதை செய்பவர் என்றும், அவர் மகத்துவமானவர், அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமில்லை என்றும், அவர் செய்கின்ற காரியங்கள் நம்முடைய புத்திக்கு எட்டாதவைகள் என்றும், ஆராய்ந்து முடியாதவைகளும் நம்மால் எண்ணி பார்க்க முடியாதவைகளையுமே இந்த தேவன் செய்து வருகின்றதை நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே பல விதத்திலே இந்த தேவாதி தேவனுடைய வல்லமைகளை நாம் அனுபவித்து வருகின்றோம். நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு அருகாமையில் இருந்து நமக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்றும், அவர் நம்மால் ஆராய்ந்து பார்க்க முடியாத காரியங்களை செய்து இது எப்படி நடக்கக்கூடும் என்று நம்மை வியக்க வைக்கின்ற தேவனாக அவர் இருக்கின்றார். மனித மூளைக்குள்ளே எண்ணி பார்க்க முடியாத, கொஞ்சம் கூட புரிந்து கொள்ள இயலாத காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். இதற்காக இப்படித்தான் செய்வார் என்று கொஞ்சமும் நம்மால் யூகிக்க முடியாத நிலையிலே தேவன் கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கின்றார். இந்த தேவாதி தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட இருந்து நம்மை பயணிக்கிறவராய் இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியமாக இருக்கிறது. இந்த தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் மீது நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் அவற்றை நாம் அறிக்கை செய்யும் பொழுது அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இவற்றை நடப்பிப்பதில் உண்மை உள்ளதாக இருக்கின்றது. வேதாகமம் முழுவதும் நம்மால் பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்க முடிகிறது. இவை எல்லாமே நம்முடைய புத்திக்கு எட்டாததாக நாம் பிரமித்து பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அவர் கிரகிக்க கூடாத காரியங்களை தான் அவர் அற்புதமாக செய்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்க்கையில் இருந்து ஒரே ஒரு நிகழ்வை இதற்கு நாம் எடுத்துக்காட்டாக பார்ப்போம். முன்னாக செங்கடல், பின்னாக பார்வோனும் அவனுடைய சேனையும் துரத்தி வருகிறார்கள். அவ்வளவுதான் முடிந்து விட்டோம் என்று நினைத்த நேரத்திலே அங்கே அவர்கள் மனது கொஞ்சம் கூட யூகிக்க முடியாத நிலையிலே தேவனுடைய அற்புதம் அங்கே நடைபெறுகிறது. பாதையில்லா அந்த கடலிலே அவர் வெட்டாந்தரையிலே நடப்பது போன்ற பாதையை உண்டு பண்ணுகின்றார். அவர்கள், அந்த ஜனங்கள் கொஞ்சம் கூட இவ்வாறு ஒரு அற்புதத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கண்கள் காணவும் இல்லை, செவிகள் கேட்கவும் இல்லை, அவர்களுடைய மனித மூளைக்குள்ளே அவர்கள் யூகித்து பார்க்க கூட இல்லை. அப்பேற்பட்ட காரியத்தை செய்ய வல்லமை உள்ள தேவன் அவர் தன்னுடைய பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவருடைய வாயின் வார்த்தையினாலும் அவருடைய அதிர பண்ணுகின்ற சத்தத்தினாலும் நாசியின் சுவாசத்தினாலும் ஒரே ஒரு தொடுதலினாலும் அன்பான ஒரு பார்வையினாலும் அவர் அற்புதம் செய்வதில் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அவர் செய்த அற்புதங்களும், அவர் செய்து வருகின்ற அற்புதங்களும், அவர் செய்ய போகின்ற அற்புதங்கள் எல்லாமே கிரகிக்க கூடாத விதத்திலே பெரிய காரியங்களாகத்தான் இருந்து வருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விசுவாசத்திலே தளர்ந்து போகாமல் நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர் என்றும், இந்த தேவாதி தேவன் மகத்துவம் நிறைந்தவர் என்றும், அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை என்பதை நாம் அவரை பற்றி அதிகமாக அறிய அறிய அவரை அனுபவித்து பார்க்க முடிகிறது. முடிந்தது என்று நினைத்த இடத்திலே எதிராளிகளை முடிய பண்ணின நமக்கு வெற்றி கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கின்றார். வீழ்ந்து விட்டோம் என்று நினைக்கின்ற இடத்திலே நம்மளை வீழ விடாமல் தன்னுடைய கரத்தினாலே நம்மை தாங்குகின்ற தேவனாக அவர் இருக்கின்றார். பாதைகள் எல்லாம் அடைபட்டது, இனி என்ன செய்வது என்று யோசிக்கின்ற இடத்திலே அவர் நாம் எதிர்பாராத இடத்திலே இருந்து நமக்கு ஒரு பாதையை உண்டு பண்ணுகிற தேவனாக அவர் இருக்கின்றார். நினைத்து கூட பார்க்க முடியாத விதத்திலே பாதைகளை உண்டு பண்ணுகிற தேவன் அவர். முன் செல்லுகிற
நடத்துகின்றவர், வழிகளை ஆயத்தப்படுத்துகின்றவர், தடைகளை தகர்க்கிறவராக இருக்கின்றார், ஒத்தாசைகளை அனுப்புகிறவராய் இருக்கின்றார், அனுகூலங்களை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கின்றார், மனித சந்திப்புகளை ஏற்படுத்துகின்றவராக இருக்கின்றார். இவை எல்லாவற்றையுமே கிரகிக்க கூடாத ரீதியிலே நடத்த வல்லமை உள்ள தேவனாக அவர் இருக்கின்றார். இவை எல்லாவற்றையும் நாம் அனுபவித்து பார்ப்பதற்கான கிருபையை நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் தருவாராக. ஆமென்.